ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிஷ் அண்ட் அபிஷிகா இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் இந்த ரவுண்டில் என்ன சாங் பாடியிருக்காங்க, ஜட்ஜஸ் கிட்டேருந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இதுல ஓவராலா 25 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்டியாளர்களா இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வகையான பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் ஸ்பேஸே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஹைலைட்டடா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபிஷிகா அண்ட் கனிஷ் இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் எனர்ஜி ஃபன் பிளஸ் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நிஜமாவே ரெண்டு பேரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் ஆஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டு தான் ரொம்பவே சூப்பரா கோலாகலமா பாத்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கனிஷ்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புது மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா பாடுபடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷிகாவுடைய எனர்ஜி பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய பாட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற வகையில, அதாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் பாட்டுல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டும் இவங்க பாடி அசத்திருக்காங்க. ஸோ கனிஷ்கோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்பயுமே சூப்பரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஃபன்னான மொமெண்ட்டும் கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற வகையில ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் சூப்பராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்ற அளவு தான் இவருடைய பர்ஃபார்மன்ஸும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம சுமன் ராஜோடைய, அதாவது அவங்களோட தாத்தா பாட்டிக்கு மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு செட் அரேஞ்ச் பண்ணி ரொம்பவே சூப்பரா அந்த ஒரு மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய கிளிப்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ அது பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.